நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் தான் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் முன் உதாரணமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீர்கள். இது பாறையில் அடித்த பந்து மாதிரி, உங்களிடமே அது திரும்பி வரும். உதாரணமாக, உங்கள் குழந்தைகளிடம் அதிகாலை எழுவது மிகவும் நல்லது என்று அறிவுரை சொன்னால், நீங்கள் முதலில் அதிகாலையில் எழுங்கள் என்று அது திருப்பி கேட்கும். மாற்றம் நம்மிடம் இருந்துதான் வர வேண்டுமே தவிர மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எல்லோருமே இந்த ஒரு பழமொழி கண்டிப்பாக கேட்டிருப்போம். அதாவது, நல்ல ஒரு துவக்கமே நல்ல ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அது ஒத்துக்கவே போவதில்லை. ஏன் தெரியுமா? நம்ம எல்லோருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து நல்லபடியாக கொண்டு போகணும், என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலே நல்லபடியாக ஆரம்பித்தாதான் என்னுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸை பார்த்து கரெக்டாக செய்யணும். ஒருவேளை நான் தோற்றுவிட்டால் இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்கும். என்னுடைய நண்பர்கள், ஃபேமிலி முன்னாடி நான் தோற்று போனவனா நிற்க விரும்பலை. நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் நல்லபடியாக ஆரம்பித்தாதான் நல்லபடியாக முடிக்க முடியும் என்று நம்புகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், அது எல்லாம் கிடையாது. கரெக்டான விஷயம்னு எதுவும் கிடையாது. கரெக்டான பிஸ்னஸ், கரெக்டான ஐடியா எதுவும் கிடையாது. பர்ஃபெக்டான வாழ்க்கையும் எதுவும் கிடையாது. முக்கியமாக பிஸ்னஸ் உடைய ஆரம்ப காலத்தில் பர்ஃபெக்டாக இருந்தாலும், வெற்றியாளர்களின் சக்ஸஸ் பார்த்தாலும் சரி, ஆரம்ப காலத்தில் கசப்பான அனுபவமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர்களுடைய ஐடியா கரெக்டாக இருக்காது. உலகம் அவனை பார்த்து சிரிச்சிருக்கும், பைத்தியக்காரனை கூட சொல்லியிருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிஸ்னஸ் தான் பர்ஃபெக்டான பிஸ்னஸ்னு மாறி இருக்கும். அன்றைக்கி தோற்று போன ஒருத்தன் தான் இன்றைக்கி வெற்றி பெற்று நிற்கிறான். உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னா ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சி எடுக்கணும். முதல் முயற்சி தோற்றாலும் விட்டு விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. வெற்றியாளர்கள் எல்லாம் தோல்வி அடையாமல் வெற்றி பெறுவதில்லை. வெற்றியை ஏற்றுக்கொள்ளும் போது அமைதியாகவே கடந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் தோல்வியையும் நம் மனம் அதே இயல்புடன் ஏற்றுக்கொள்ளும். விழுவதற்கு உங்கள் கால்கள் முடிவு செய்தால், எழுந்து ஓடுவதற்கு உங்கள் மனதை தயார் செய்யுங்கள். விழுவது உங்கள் காலாக இருந்தால், எழுந்து ஓடுவது உங்கள் மனமாக இருக்கட்டும். ஓடுவது மனமாக இருக்கும் பட்சத்தில் இனி கால்களை பற்றி கவலையை தூக்கி எறியுங்கள். ஏன்னா மனம் சலிக்காத போது இனி கால்களும் சலிக்காது, வெற்றியை தொடும் வரை. வாழ்க்கையில் வெற்றி பெற நேரத்தை வீணாக்காதீர்கள். கற்றுக்கொண்டே இருங்கள். கோபப்படாதீர்கள். எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். முயன்று கொண்டே இருங்கள். சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துங்கள். உரிய மதிப்பளியுங்கள். காரியத்தை தள்ளி போடாதீர்கள். அவசரப்படாதீர்கள். உழைக்க தயங்காதீர்கள். இயன்ற அளவு உதவி செய்யுங்கள். அன்பாக இருங்கள். தோல்வியை தனியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடக்கமாக இருக்க பழகி கொள்ளுங்கள். மொபைலில், இன்டர்நெட்டில், டிவி முன்னே மிக கொஞ்சமாக நேரத்தை செலவு செய்யுங்கள். கடினமான நேரங்களில் இறைவனை துணைக்கு அழைத்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் முன்னேற்றமடைய தடையாக இருப்பது சுய புத்தி இல்லாமல் இருப்பது, வீண் பேச்சு பேசுவது, முயற்சி செய்யாமல் இருப்பது, தேவையில்லாமல் மற்றவர்களிடம் விவாதம் செய்வது, குறிக்கோள் இல்லாமல் வாழ்வது, ஏமாளியாக இருப்பது, அளவுக்கு மிஞ்சிய ஆடம்பரம் செய்வது, செய்ய வேண்டியதை கரெக்டான நேரத்தில் செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாததை செய்வது, இது அனைத்துமே வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவை. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு நாளும் நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்காதீர்கள். உங்களை வெறுப்பவர்கள் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பவர்கள் பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். தயவு செய்து தவறான சிந்தனையில் இருப்பவரிடம் சற்று விலகியே இருங்கள். நல்ல சிந்தனை உள்ள நபர்களிடம் பழகி கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு வளர முடியும் என்பதை இயல்பாக புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அறிவுதான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய மாபெரும் விஷயம். உங்களிடம் எது இருக்கிறதோ அதை மற்றவரிடம் பகிருங்கள். உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துங்கள். அதில் என்ன முடியுமோ அதை படியுங்கள். படிப்பின் வழியாக அடுத்தவருக்கு சொல்ல முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நேரத்தை எந்த அளவுக்கு பத்திரமா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கமிட்மெண்ட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. சிறு வயதில் சொல்லப்பட்ட பொய்கள் நம்பாதீங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஊரில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை குறை சொல்லக்கூடாது.
குடும்பத்தில் உள்ள நபர்களை கவனித்து கொள்ள வேண்டும். மற்றவங்க சொல்கிற மாதிரி வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது சிறந்த வாழ்க்கை அல்ல. ஊருக்கு நிரூபிக்க என் வாழ்க்கை நான் வாழ்ந்தால் என் வாழ்க்கை முழுவதும் சுமையாகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கை நமக்கானது. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களின் எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அடுத்தவர் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்காது. வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் அதிகப்படுத்தி கொள்ள முடியல, நெகட்டிவ் திங்கிங் கம்மி பண்ண முடியல. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் துணிச்சல் தான் வாழ்க்கை. எந்த பிரச்சனை வந்தாலும் ஐயையோ எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என இருப்பதை விட பிரச்சனைகளை துணிச்சலோடு எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் உள்ளத்தை பலப்படுத்தும். உயர்ந்த நோக்கங்கள் உயர்ந்த உள்ளங்களை அமைக்கின்றன. உங்களின் நோக்கம் உயர்ந்த நோக்கமாகவும் துணிச்சலுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம். வாழுதலின் அடிப்படை நோக்கமே வாழுறது தான். நாம் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்தாக வேண்டும். வாழ்க்கை கன நேரம் கூட வீண் பொழுது போக்கக்கூடாது. வீண் பொழுது போக்காத வாழ்க்கையே மிகவும் உயர்ந்த வாழ்க்கையாகும். நாம் இன்று பணத்தை அலட்சியப்படுத்தினால் நாளை பணம் நம்மை அலட்சியப்படுத்திவிடும். நாம் இன்று நேரத்தை வீணடித்தால் நாளை நாமே வீணாகி போவோம். மனிதர்களை அலட்சியம் செய்யாதீர்கள், வாய்ப்புகளை அலட்சியம் செய்யாதீர்கள். இன்று உழைக்க தயங்கியவருக்கு நாளை அழக்கூட திராணி இருக்காது. வெற்றியின் ரகசியம் தொடர் முயற்சி. விட்டு விடாதீர்கள், ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். சாதாரண மனிதர்களுக்கு தடைகள் முடிவாய் தெரியும், திறமை உள்ளவர்களுக்கு அது சவாலாய் தெரியும். விட்டு செல்கிறவர் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெறுகிறவர் விட்டு செல்வதில்லை. யார் விட்டு செல்வார்கள்? தன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள். உடம்பு, மனம், ஆன்மா இவை மூன்றும் ஒருங்கிணைந்து ஒரு வேலையில் ஈடுபடும் போது அந்த வேலை ஒரு தெய்வீக நோக்கத்தை பெற்றுவிடும். அதுவே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். நான் வெற்றிகளை குவிக்க என்ன செய்ய வேண்டும்? சாக்ரட்டிஸிடம் ஒரு இளைஞன் கேட்டான். போராடு என்றார் சாக்ரட்டிஸ். போராடுவது என்றால் எப்படி? மீண்டும் கேட்டான் இளைஞன். சாக்ரட்டிஸ் அவனை கடலுக்கு அழைத்துச் சென்றார். அவனது தலையை பிடித்து தண்ணீருக்குள் அழுத்தினார். அவன் மூச்சு விட முடியாமல் திணறினான். கையை காலை உதைத்து கொண்டான். அவருடைய பிடியில் இருந்து விடுபட என்ன முயன்றும் அவனால் முடியவில்லை. ஒரு நிமிடம் கழித்து சாக்ரட்டிஸ் தன்னுடைய பிடியை தளர்த்தினார். ஐயா, என்னை இப்படி செய்து விட்டீர்களே என்று குறைப்பட்டு கொண்டான் இளைஞன். இதுதான் தம்பி போராடுவது. வெற்றியை பெற இப்படிதான் போராட வேண்டியிருக்கும் என்றார் சாக்ரட்டிஸ். தோல்வி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வருவதுதான். இது ஒன்றும் புதிதல்ல. நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே தோல்விகள் நம்முடன் பயணித்து கொண்டு இருக்கிறது. நாம் பிறப்பதற்கு முன்னாடியே பல கஷ்டங்களை சந்தித்து தான் பிறக்கிறோம். நம் தாயின் கருவறையில் பல உயிர் அணுக்களோடு போரிட்டு தான் இன்று நாம் பிறந்திருப்போம். அவ்வாறு பிறக்கும்போதே போரோடு போர் வெறியோடு முன்னே செல்ல வேண்டும் என்ற அந்த வெறியோடு சென்ற உங்களுக்கு பூமியில் வந்த பிறகு சிறு சிறு தோல்விகள் கண்டு சிறு சிறு ஏமாற்றத்தை கண்டு நாம் ஏன் சோர்வடைய வேண்டும்? சிலர் வாழ்க்கையில் அவமானங்கள் தினம் தினம் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் பயணிக்கும் போது, அவர்களை நாம் அரவணைக்கும் போது அவமானங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும். ஒரு சிலர் வாழ்க்கையில் அவமானங்கள் தினம் தினம் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் பயணிக்கும் போது, அவர்களை நாம் அரவணைக்கும் போது அவமானங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும். உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என யாரோ சிலர் மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், ஜாதகத்தில் சொல்லியிருக்கலாம். எதிர்காலத்தை நீங்கள் நம்பும் மனிதர்களாக இருந்தால் என்றோ வரப்போகின்ற உங்கள் நல்ல காலத்திற்காக காத்திருப்பதை விட எதிர்காலத்தையே நீங்கள் உருவாக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். எதிர்காலத்தை சரியாக கணித்தால் அந்த எதிர்காலத்தின் பாதையை நம்மால் உருவாக்க முடியும். இலக்குகள் நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் அந்த இலக்குக்கு ஒரு பாதையே வேண்டும். அந்த பாதை முழுக்க முழுக்க உங்களால் மட்டுமே உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டாக, மனிதனுடன் எறும்புகள் ஒப்பிடும்போது எறும்புகள் இந்த கிரகத்தில் சிறிது காலம் மட்டுமே இருக்கும். ஆனால் எறும்புகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை. நாம் அனைவரும் நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது எறும்பை தடுக்க முயற்சித்திருக்கலாம்.
எப்பொழுதாவது வெற்றி பெற்றிருக்கிறோமா? எறும்புகள் வேறு வழியை தேடுவதையும் இலக்கை நோக்கி நடப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எறும்பை போல நம் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் நாம் முன்னோக்கி வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி என்றும் கைவிடக்கூடாது.